உண்மை விளக்கத்துக்கு எங்க போறது? எந்த உண்மை விளங்கிக் கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அந்த உண்மையை நாம இருக்கிறோம். அதுக்குத்தான் அங்க புறப்பட்டது நான் யார் என்ற கேள்வி கேட்டுங்கன்னு சொல்லி. உலகம் முழுவதும் அந்த கேள்வி இப்போ விரிந்து நான் யார், தன்னை அறிய வேண்டும் என்றது வருது. ஆனா எல்லாரும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு உதவி, ஆழியாருக்கு வாங்க. நான் யார் என்ற கேள்வி எந்த இடத்துல எழுந்தாலும் சரி அதுக்கு முடிவு இங்க கொடுக்கிறோம். இந்த இறைநிலை விளக்கத்தை கொடுத்தா அதுவேதான் ஆளாக இருக்கிறது. இறைநிலையே நான் என்று தூக்கு தொகையா சொல்லிடக்கூடாது. நான் தான் இறைநிலை என்று சொல்லவே கூடாது. இறைநிலையே நானுமாக இருக்கிறது. அந்த முறையில நாம் அறிவை பெருக்கிக் கொண்டு விளக்கத்துக்காக அந்த வெளிச்சத்தில் எல்லோரும் அழைக்கலாம். இதை பாருங்க, இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் வேறுபட்டவர்கள் இல்லை. அதே அறிவு இருக்கிறது, அதுவே தன்மை இருக்கிறது. ஆகையினால விளக்கும்வாறு விளக்கல கட்டாயம் விளங்கி. அப்படி விளக்க வேண்டுமானால் விளங்கிக் கொண்டவர்கள் விளங்கிய வழியே வாழ வேண்டும். அந்த பண்பாட்டோடு வார்த்தை வந்தாதான் அந்த வார்த்தையிலேயே அந்த பண்பாடு அந்த உண்மை நிலையோ அவர்களை விளங்கிவிடும். அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். நீங்க ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தா அதே போல அவங்க இன்னொன்று வச்சுக்கோங்க. அதற்காக இந்த மன்றத்தில் உள்ள அறிஞர் பெருமக்கள் அனைவரும் நான் உணர்ந்த வழியே வாழ வேண்டும், வாழ்ந்ததை எடுத்து பிறருக்கு எடுத்து சொல்லி வாழ வைக்க வேண்டும். போதனை முறையெல்லாம் இதுவரையில் நடந்து வந்தது போதும். இனிமேல் சாதனை முறைக்குத்தான் வேண்டும், வர வேண்டும். அதை உணர்ந்த போதுதான் அருகுண சீரமைப்பு என்ற ஒரு தத்துவத்தை வச்சு அகத்தாய் பயிற்சின்றதை கொண்டு வந்தேன். இல்லைன்னா சாதனை முறைக்கு வராது. சினம் தவிர்த்து வாழணும்னு சொன்னா சரி கேட்டுக்கிட்டாங்க. என்னையா நீ கேட்டையே அன்னையிலேருந்து எப்படி சினம் எப்படி இருக்குது? அட போயா, அவனுக்கு வரக்கூடிய கோபத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அந்த சினம் தவிர்த்தல் அப்பேற்பட்டவங்க பேசினாங்கன்னா என்ன ஆகும்? ஆகையினால எந்த உண்மையை உணர்ந்தமோ அந்த உண்மையோட வாழக்கூடிய அளவுக்கு அந்ததான் பண்பாடு, பண்பட்டது. அந்த நிலைக்கு மனித குலத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவரிடமும் நிரம்பி இருக்கிறது. அதை வளர்த்துக் கொள்வதற்கு மன அலைச்சூழலை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மெடிடேஷன். உலகத்திலே எத்தனையோ விதமான தியானம் சொல்றாங்க. பூ வச்சு தியானம் பண்றது, அதை வச்சு தியானம் பண்றது, எழுத்தை வச்சு தியானம் பண்றது எல்லாம் இருக்கு. நம்முடைய தியானம் அப்படி இல்லை. எந்த பேராற்றல் துகளாகி காந்தமாகி இருக்கிறதோ அந்த காந்த சக்தியின் திணிவுதான் கருமையமாக இருக்கிறது. அந்த கருமையத்தையே அப்படியே கொண்டு வந்து நீட்டி அந்த உணர்வைத்தான் நாம். அப்போ எங்க இருந்து மனம் உற்பத்தி ஆகிறதோ அதிலேயே தன்னை அடக்கம் செய்கிற போது தானே அதுவாகி அங்கதான் நான் என்பதுக்கு விளக்கம் உண்டாகும்.